சாய்ராம், ஓம் சாய்ராம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஷிரடியிலேருந்து ரொம்ப பக்கத்தில் சாய்பாபா அடிக்கடி வரக்கூடிய ஒரு கிராமம் தான் நீம்காங் கிராமம். அந்த கிராமம் தான் சாய்ராம் பார்த்துட்ருக்கீங்க. இந்த கிராமத்தில் இருக்க இந்த கண்டோபா கோயிலுக்கு தான் சாய்பாபா அடிக்கடி வருவாங்க. இந்த கிராமத்தில் டேங்லேயோட வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாய்பாபா இந்த கண்டோபா கோயிலில் தான் வந்து ரொம்ப நேரம் உட்காந்துருக்காங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கண்டோபா கோயில் வந்து ரொம்ப அடியில் தான் கண்டோபா இருப்பாங்க, சிவபெருமான் இருப்பாங்க. ரொம்ப குனிஞ்சு அடியில் போய் தான் பார்த்து தரிசனம் பண்ணுற மாதிரி ரொம்ப சின்ன ஒரு பாதையில் தான் வச்சுருந்தாங்க. இப்போது இந்த கோயிலை வந்து எடுத்து கட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த இடம் பார்த்திங்கன்னா பாபா கண்டோபா கோயில் வரும்போது இந்த இடத்துலையே உட்காந்து இந்த ஊர் மக்களோட அவ்வளோ பேரோட குறைகளை கேட்டு நிவர்த்தி பண்ண ஒரு அற்புதமான இடம் தான் சாய்ராம் இந்த இடம். கண்டோபா கோயில் ஒட்டியே இந்த இடம் இருக்குது. கண்டோபா கோயில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த கிணறு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கிணறுல தான் பாபா வந்து கைகால் ஆட்டி விளாடுவாங்களாம். இந்த கிணறுல தான் பாபா குளிச்சிருக்காங்க. டேங்லே வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பாபா அமர்ந்த கண்டோபா கோயில், அவர் குளித்து விளையாட இந்த கிணறு, பாபா அமர்ந்து பக்தர்களை குறை தீர்த்த அந்த இடங்கள்லாம் பார்த்து பாபாவோட ஆசீர்வாதத்தை பெறுங்க சாய்ராம். ஓம் சாய்ராம்.